சமீபத்துல இப்போ ஒரு வாரமா எல்லா சேனல்லையும் டூம்ஸ்டே ஷெல்டர்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது அழிவு நாளுக்கான பாதுகாப்பை உருவாக்குகிறோம் அப்படிங்கிறதான ஒரு வீடியோ பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஆனா இந்த வீடியோ நாங்கள் 2012 சபைகளில அநேக இடங்களில இதை பத்தி சொல்லி இருக்கிறோம். டூம்ஸ்டே ஷெல்டர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, உலகம் அழிய போகும்போது அது நியூக்ளியர் வார்னாலேயோ யுத்தத்தினாலேயோ அல்லது நோவாகால ஜலப்பிரளயம் இல்ல, அந்த மாதிரி ஒன்று வரும்னு மனுஷனுக்குள்ளே தெரியுது. அவன் ஆத்மாக்குள்ளே அது இருக்கு, அந்த தாட் ஒன்று இருக்கு, டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லி. ஒரு அழிவு ஒன்று வரும்பொழுது தப்பிப்பதற்காக பல நாடுகள் பூமிக்கு அடியிலையும் அல்லது மலைகளுக்கு அடியிலையும் அவங்க ஷெல்டர் வீடுகள் உருவாக்கி இருக்கிறாங்க. இதை பத்தி நம்ம நிறைய 2012 பேசணும். அதுக்கப்புறம் இதை பத்தின விஷயங்கள் நம்ம பேசல, நம்ம வீடியோக்கள்லையுமே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். இது எதன் அடிப்படையில் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 12 முதல் 16 வசனங்கள், குறிப்பாக 15-16 வசனத்துல பூமியின் ராஜாக்கள், ஐஸ்வர்யவான்கள், சேனை தலைவர்கள், பணவான்கள், சுயாதீனர், அடிமைகள் இவர்கள் யாவரும் என்ன பண்ணுவாங்களா, கண்மலையின் வெடிப்புகள், கண்மலைக்கு அடியிலையும் மலைகளுக்கு அடியிலையும் போய் பதுங்கி கொள்வார்கள் இருக்கு. எதுக்குன்னா, கர்த்தருடைய நாள் வரப்போது, அதுக்காக எங்கள் மேல் விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள்னு சொல்லுவாங்களாம். இதே காரியம் ஓசியாவின் புஸ்தகத்திலும் இருக்கு, இதே காரியம் ஏசாயாவிலும் இருக்கு. அதே காரியம் இப்ப மீண்டும் பேசப்படுகிறது. இப்ப இந்த டூம்ஸ்டே பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம், அது ஒரு தனி உங்களுக்கு எபிசோடாவே எடுக்க முடியும். ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு டூம்ஸ்டே அந்த ஷெல்டர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஸ்டாவல்பர்டுன்னு சொல்லி நார்வேல இருக்கக்கூடியது. அதுல உலகத்துல அதுக்கு பேரு குளோபல் சீட் வால்ட் அப்படின்னு பேரு. உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலிருந்தும் ஒருவேளை உலகம் நெருப்புல அழிஞ்சிட்டா அதுல இருந்து மீண்டும் மரம் செடி கொடிகளை உண்டாக்குவதற்கு விதைகளை கொண்டு போய் பாதுகாக்கிறாங்க. இது எத்தனையோ -35 டிகிரி 70 டிகிரி செல்சியஸ்ல கொண்டு போய் வச்சிருக்கிறாங்க. இங்க வந்து டூம்ஸ்டே விழும்போது, உலகம் அழியும் போது இந்த இடத்துக்கு ஒரு பாதிப்பும் வராது அப்படிங்கிற நம்பிக்கையில வச்சிருக்காங்க. இதுவும் எதன் அடிப்படையிலன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பைபிள்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா, 8ஆம் அதிகாரத்துல எக்காலங்கள் ஊதப்படும் போது பாத்தீங்கன்னா, மரம் செடி கொடிகளில் 3 ஒரு பங்கு வெந்து போயிடுச்சுன்னு சொல்லி, அதன் அடிப்படையில் தான் இது இருக்கு. சோ இப்போ ஏன் இதை நம்ம இன்னைக்கு சொல்றோம்னா, அதிகப்படியா இப்ப எல்லா சேனல்கள்லயும் இது வருது, ஒரு பெரிய அழிவு நாள் வருது, அதனால ஜனங்கள் பாதுகாப்பாக பதுங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. இப்போ 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 15-16 வசனங்களுக்குரியதான காரியங்கள் வெளிப்பட தொடங்கி இருக்கிறது.